முனிவர் பக்தர் மனிதருக்கே முன்னே வந்து வரமளிக்கும் தனித்தனி தேவர் பட்பலர்கள் தாரணியெங்கும் இருக்கின்றார். மனிதரில் ஈன மனிதருக்கும் மனம் போல் வரமே நல்கிடவே கனிவுடை கடவுள் கந்தனென்று கருணை வடிவை காண்கிலேன் என்பது ஆதிசங்கரரின் வாக்கு. இதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் படித்தவர் முதல் படிக்காதவர் வரை அனைவரும் எதற்கெடுத்தாலும் முருகா முருகா என்று சொல்வதை பார்க்கிறோம். தனி வழிக்கு துணை செங்கோட்டன் வடிவேலும் மயூரமே என்பது போல தனியாக நடந்தால் முருகா, தலை வலித்தால் முருகா, பாம்பை கண்டால் முருகா, பயங்கொண்ட இடத்திலெல்லாம் முருகா என்கிறார்கள். அன்று போருக்கு சென்ற அரசன் போரில் வெற்றியடைய முருகனை வேண்டினான். இன்று விளையாடப் போகின்ற சிறுவன் தனது வெற்றிக்காக முருகனை வேண்டிக் கொள்கிறான். இவர்கள் மட்டுமா? வழக்குகளில் வெல்ல, கஷ்டங்கள் அகல, கடன் தொல்லை தீர, செல்வம் பெருக, நல்ல வேலை கிடைக்க, மகன் மகளுக்கு திருமணம் நடக்க, கணவனுக்கு பதவி உயர்வு கிடைக்க, எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க என்று அனைவரும் செவ்வேல் திருவடி துணையைப் பற்றியே சொல்கின்றார்கள். கலியுகம் என்பது தீமைகளுக்கு ஆக்கமளிக்கும் யுகம். உண்மையை மறைத்து உறுதியை குலைத்து தன்னறிவுக்கு மதிப்பு கொடுத்து பக்தியும் சம்பிரதாயங்கள் யாவும் வயதானவர்களுக்கே உரியவை என்று ஒதுக்கும் காலம். இத்தகைய காலத்தில் இறை உணர்ச்சி குன்றா வண்ணம் எல்லோரிடத்திலும் பக்தியை புகுத்தி எல்லா வகையிலும் எல்லாமுமாக நின்று பாதுகாத்து வருபவன் முருகப்பெருமான். இதனால்தான் கடவுள் உணர்ச்சியில் கருத்தூன்றாதவனும் கூட காவடி எடுத்து ஆடுகின்றான். அப்படி இல்லை என்றால் காவடி எடுத்தவர்களைக் கண்டால் கசிந்து கண்ணீர் சிந்துகிறான். மனிதர்கள் மாலை அணிந்து பால்குடம் எடுத்து காவடி சுமந்து உடம்பெல்லாம் வேல் குத்தி நேர்த்திக்கடன் செய்து நீங்காத பிணியிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். ஏனென்றால் பழனி மலையில் முருகன் திருமடியில் சாத்திய சந்தனம் குன்ம நோயை குணமாக்குகிறது. வைத்தீஸ்வரன் கோவிலில் சித்தாமிர்த தீர்த்தத்தில் வெள்ளத்தை கரைத்தால் உடலில் உள்ள கட்டி கரைகிறது. மண் உருண்டை மருந்தாகிறது. சந்தன குழம்பு அமுதமாய் எல்லா இன்பங்களையும் கொடுக்கிறது. இதற்கும் ஒருபடி மேலே போய் திருச்செந்தூர் பெருமான் முன்பு சென்று நின்றால் பிராப்த கர்மங்களின் வலிமை குறைந்து தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போனது என்ற பழமொழிக்கிணங்க அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. குமரகுருபரர் கூறியது போல வேண்டிய வரம் கொடுப்பான் மெய்க்கண்ட தெய்வம், இத்தெய்வம் அல்லாமல் புவியில் வேறு இல்லை என்பது போல முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். அழுகின்ற குழந்தையின் கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தால் அழுகையை நிறுத்துகிறது. அதோடு ஒரு பொம்மையையும் சேர்த்து கொடுத்தால் கவலையை மறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறது. அதேபோல முருகன் என்ற உடனே நமக்கெல்லாம் ஒரு இன்ப உணர்ச்சி எழுகிறது. இந்த உணர்ச்சியை தூண்ட வெளித்தூண்டல் ஒன்றும் அவசியமில்லை. காரணம், இந்த உணர்ச்சியை எழுப்பும் ஆற்றல் அந்த சொல்லுக்கே இருக்கிறது. அறிவு பொருளாயிருக்கின்ற இறைவனாகிய முருகப்பெருமானை நேரில் கண்ட நம் முன்னோர்களுக்கு முருகனை பார்த்தாலும் கேட்டாலும் கடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இந்த அத்தனை அனுபவத்தையும் தித்திக்கின்ற இனித்த சுவை கரும்பை போல உணர்ந்தார்கள். அன்பே சிவம் என்பதன் அர்த்தம் அன்புள்ள இடத்திலே இன்பம் உண்டு. இன்பமும் அன்பும் காரண காரிய தொடர்புடையன. காரணம் காரியம் ஆகிய இரண்டுமாய் என்றும் இணைந்திருக்கும் பொருளே இறைவன். நமது பெரியோர்கள் இந்த உண்மையை விளக்கவே இறைவனை இன்பமே என் அன்பே என்றும், சோதியே சுடரே சுழலொளி விளக்கே என்றும், பூவண்ணம் பூவின் மனம் போல என்றும், தீயும் நீ தீயினுள் திரளும் நீ என்றும் இணைத்தே காட்டி இறைவன் இன்ப அன்பு வடிவன் என்பதை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்களிடத்தும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அது ஒவ்வொரு காலத்திற்கும் வெளியே தோன்றுகிறது. வேனிக் காலத்தில் மாலை பொழுதில் மல்லிகையும் முல்லையும் பூக்கின்றன. இளந்தென்றல் அவற்றின் மீது மோதி அந்த மனத்தை அள்ளி கொண்டு வந்து நம் நுகர்தல் புலனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. கார்காலத்தில் காயாவும் கொன்றையும் பூத்து குலுங்கி நம் பார்வை புலனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. முதுவேனிற் பருவத்திலே மாவும் பலாவும் வாழை ஆகிய முப்பழங்களும் தேனுலக கனிந்து நாவிற்கு நலம் பயக்கின்றன. இதில் ஒன்றை கவனித்தோம் என்றால், இந்த நிகழ்வுகள் எல்லா காலத்திலும் உண்டாவதில்லை. ஆனால் தன்னால் இயற்கைக்கு பங்களிக்க முடியாமல் போகும் சமயத்தில் இந்த தாவரங்கள் வருத்தப்படுவதில்லை. ஆனால் இன்ப நுகர்ச்சிக்கு பிறந்த மனிதனோ எல்லா நலன்களையும் எப்போதும் எய்த விரும்புகிறான். தனக்கு கிடைத்த நலம் எப்போதும் மாறாமல் மடியாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் எண்ணப்படி மலர்ந்த மல்லிகை வாடாமல் இருக்குமா? கனிகள் அழுகாமல் இருக்குமா? தளிர்கள் பச்சை நிறத்தை இழக்காமல் இருக்குமா? முடியாது.
அதேபோல அவனது ஊழ்வினை கர்மவினைக்கு ஏற்ப நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து போகிறது. அதனால் எங்கும் என்றும் நலம் குன்றாத வஸ்து எது என்று தேட ஆரம்பிக்கிறான். ராப்பகலாக எங்கு தேடியும் தேடிக்கண்ட பொருள்கள் யாவும் நிறைவாக இல்லை. வெளியே தேடி கிடைக்காத அந்த பொருளை அவன் தனக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறான். எந்த பொருள் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான இன்பத்தை தருகிறது என்று உற்று நோக்குகிறான். அந்த பொருளிடத்தில் அவனுக்கு கண்ணுக்கும் காதிற்கும் மூக்கிற்கும் நாக்கிற்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் நலம் பெயர்க்கும் ஆற்றல் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஏங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இன்பமலை என்று சொல்லலாம், கற்கண்டு பதுமை என்றும் சொல்லலாம், சிறுவர்கள் மொழியில் வெள்ளப்பிள்ளையார் என்றும் சொல்லலாம். அத்தனை பண்புகள் நிறைந்த அந்த அம்சத்தை மனிதன் அறிந்து அறிந்து அனுபவிக்க நினைக்கிறான். கரும்பு தின்ன கூலியா என்பது போல அந்த அனுபவ முதிர்ச்சி அவனை மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவிற்கு, பரம்பொருளுக்கு முருகு, முருகன் என்ற பெயர்களை அளிக்கிறான். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அனுபவித்ததோடு மேலும் பல திருநாமங்களை கொடுத்து இப்படி ஒரு நாமமும் இல்லாத அப்பரம்பொருளுக்கு 1000 திருநாமங்கள் வந்தமைகின்றன. முருகு என்பது ஒரு பண்பு. உயர்ந்த பண்புகள் யாவும் முருகு என்ற ஒரு பொது சொல்லால் வழங்கப்படும். முருகன் அப்பண்புகள் பலவற்றையும் உடைய பரம்பொருள், அதாவது பண்பை ஏற்றி வரும் பொருள் பண்பியாகும். எனவே பண்புக்கும் பண்பிக்கும் உள்ள ஒற்றுமையால் பண்பின் பெயர் பண்பிக்கும் பண்பியின் பெயர் பண்புக்கும் அமையப் பெற்றாகிவிட்டது. இன்னும் விளக்கிச் சொல்ல வேண்டும் என்றால், இறை தலைமை அது ஒரு பண்பு, அதை உடையவன் இறைவன். இறையும் இறைவனும் ஒரு பொருளைத்தானே உணர்த்துகின்றன. அதுபோலவே முருகனே முருகு, முருகே முருகன். இன்னும் விளக்கி கூற வேண்டும் என்றால், கண்ணுக்கு அழகாக, காதுக்கு நாதமாக, நாவிற்கு அமுதாக, மூக்கிற்கு மணமாக, உடலுக்கு இனிய பரிசமாக, கருத்துக்கு விருந்தாக, உயிருக்கு உணர்வாக, இப்படி எல்லாமுமாக இருப்பவன் முருகன். இந்த வண்ணம் பல பொருள்களை உணர்த்தும் ஆற்றல் முருகன் என்ற ஒரு சொல்லுக்கு உள்ளது போல, அழகு முதலிய பண்புகள் அனைத்தும் ஒரு சேர தாங்கி எப்பொழுதும் மக்கள் மனத்தை பிணித்து சாவா மூவா பேரின்ப வடிவாய் நிற்பதொரு பேரருட்சக்தி என்பது நன்கு புலனாகும். அந்த சக்தியே முருகன். முருகன் அன்பர்கள் விரும்பிய வண்ணம் அச்சுவாகனம் ஏறி இப்போது உலா வருகிறார். செந்தமிழ்நாட்டில் செவ்வேல் பெருமையை அறியாத மக்களே இல்லை. செந்தமிழ் மக்கள் திருவள்ளம் ஒவ்வொன்றுமே முருகன் கோவில். அன்பர்கள் எத்தகைய பரிவாக நிலையில் இருந்து அவனை நினைக்கிறார்களோ அவர்கள் நிலைக்கு ஏற்ப முருகன் திருமேனி தாங்கி வந்து அருள் வழங்குகின்றார். கண்ணெதிரே மலை போலத் தோன்றும் பொருட்களையும் மறுத்துரைக்கும் மதிசிறந்த இக்காலத்தும் முருகன் கண்கண்ட தெய்வமாக காட்சி வழங்குவதை பல அன்பர்களின் அனுபவத்தை கொண்டு அவர்கள் வாழ்க்கை தெய்வ வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் இப்போது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனந்த மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம், அளவற்ற சோதிக்கு வெற்றி கூறுவோம், வான்புகழ் மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம், வையக நாயகருக்கு வெற்றி கூறுவோம், தீனரின் காவலருக்கு வெற்றி கூறுவோம், திகழ்முக்தி தருபவருக்கு வெற்றி கூறுவோம், மோனச்சிவன் புதல்வருக்கு வெற்றி கூறுவோம், முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.